எல்லாருமே என்னம்மா நினைப்பாங்க, தைப்பூசம் அப்படின்னு சொன்னா முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. முருகனுக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுப்பாங்க. பால் குடம் எடுப்பாங்க. அந்த அவங்களோட மக்களோட நோக்கம் எல்லாமே முருகன வழிபடணும். முருகனுக்கு எல்லாமே பண்ணணும். வேல் குத்துவாங்க. நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா, இந்த தைப்பூசத்துக்குள்ள பார்த்தா இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் சொல்ட்டீங்க சார். பித்ருகளுக்கும் இது சம்பந்தம் இருக்கு. பித்ருகள் பூமிக்கு வந்துட்டு போய் அங்க தேவலோகத்துக்கு போய் செட்டில் ஆகுற அந்த இடமே அந்த நாளே வந்து அந்த தைப்பூச அமாவாசை தான் அப்படின்னு சொல்லும்போது, கேட்கும்போது இன்னும் இதுக்கப்புறம் என்ன இருக்கு? என்ன ரகசியம் இருக்கு? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சார் சொல்லுங்க? இந்த தை மாதத்துல இந்த தை மாதம் அப்படிங்கிறது இது அறுவடை திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 2வது உத்தராயணம் அப்படின்னா, உத்தர் அப்படின்னா வடக்குன்னு அர்த்தம். அயனம் அப்படின்னா பயணம் அப்படின்னா, தட்சிணாயனம்னா தெற்கு தெற்கு நோக்கிய பயணம். தெற்கில் இருந்து பயணம் அப்படின்னு நீங்க பொருள் எடுத்துக்கலாம். இப்ப எது வடக்கு, எது தெற்கு, எது கிழக்கு இத நம்ம கண்டுபிடிக்கணும். ஜாதகத்த நீங்க ஜாதக கட்டத்த நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நவக்கிரகங்களும் சுத்தி இருக்காங்க. இந்த பூமிங்கிறது நடுவால இருக்கு. இந்த பூமியில தான் நான் இருக்கிறேன். இப்ப எனக்கு எது கிழக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சித்திரை 1 இது எங்க வருதுன்னா, மேஷ ராசியில வருது. சித்திரை 1ல சூரியன் எங்க நிக்கிறாரோ, அதான் எக்ஸாக்ட் கிழக்கு. இப்ப எக்ஸாக்ட் கிழக்கு கண்டுபிடிச்சுட்டேன். அப்ப நான் கிழக்க நோக்கி நின்னுட்டா, என்னுடைய இடது கை பக்கம் இருக்கிறது வடக்கு. அங்க என்ன இருக்குன்னா, மகரம் இருக்குது. இப்ப அந்த மகரத்துல தான் சூரியன் இருக்கிறார். வடக்குல இருக்கிறார். அப்ப என்னுடைய வலது கை பக்கம் இருக்கிறது தெற்கு. அந்த தெற்குல தான் சந்திரன் இருக்கிறார். அதுதான் கடக ராசி. அப்ப வடக்கு அப்படிங்கிறது மகர ராசி. தெற்கு அப்படிங்கிறது கடக ராசி. கிழக்கு அப்படிங்கிறது மேஷம். மேற்கு அப்படிங்கிறது துலாம். இப்ப 4 திசையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சூரியன் எங்கிருந்து எங்க போறாருன்னா, இங்க வடக்குல இருந்து அப்படியே கிழக்கு நோக்கி இப்ப பயணிக்கிறார். இதுதான் உத்தராயண காலம். இதுதான் வடக்கிலிருந்து பயணம். இப்ப ஸ்டார்ட் ஆகுது.